Hello everyone, welcome to my channel. Learn Excel in Tamilங்கிற பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது creation of pivot table. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோல what does the pivot table do in Excel அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்திருக்கோம். அதுல இந்த pivot table எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சில எக்ஸாம்பிள்ஸோட பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது pivot table create பண்றதுக்கு என்ன வேணும், what are the tips, அதுக்கப்புறம் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் நம்ம. ஸோ pivot tableனா எல்லாத்துக்கும் தெரியும், இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல். எதுக்காகனா கால்குலேஷன் பண்றதுக்கு, டேட்டாவை சம்மரைஸ் பண்றதுக்கு, அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம சம்மரைஸ் பண்ணும்போது we are able to see the comparison. 2-3 கம்பேரிசன் பண்ணலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், ட்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்றதுக்கு நம்ம pivot table ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதில் நம்ம சார்ட் பண்ணிக்கலாம், ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் டேட்டாவை குரூப் பண்ணிக்கலாம், கவுண்ட், டோட்டல், ஆவரேஜ் இது எல்லாமே பண்ணிக்கலாம். அப்போ ரோஸை காலமாக மாற்றிக்கலாம், காலத்தை ரோஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் எந்த ஃபீல்டுலேயும் குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த pivot table ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸி டு யூஸ் ஆல்சோ. ஸோ நவ் வில் see the tips to create the pivot table. ஸோ pivot table கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவை நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ரோஸ் அண்ட் காலம்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அடுத்து அந்த டேபிளை க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு இந்த pivot tableஆன டேட்டாவில் blank ரோஸோ காலம்ஸோ சப் டோட்டலோ இருக்கக்கூடாது. அதே போல் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு யூனிக் நேம் இருக்கணும். அடுத்தது நம்ம இருக்கிற டேட்டாவை முதல்ல கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியான வே என்ன அப்படின்னா, pivot tableல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் தூக்கி கொண்டு போய் வேல்யூ ஃபீல்டில் போட்டோம்னாவே அது நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். இதே நம்ம நியூமரிக்கல் டேட்டா போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சம் பண்ணிடும். ஸோ நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டை எடுத்து தான் நம்ம வேல்யூ ஃபீல்டில் போடணும். அப்புறம் pivot table பண்ணுறதுக்கு முன்னாடி we have to plan. அதாவது முதல்ல அந்த டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி நம்ம ரிப்போர்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஸ்கெட்ச் டவுன் பண்ணிக்கணும். யோசிச்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு நம்ம pivot table கிரியேஷன் will be easier. அப்புறம் அந்த டேட்டாவை நம்ம ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. டேபிளாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தட் வில் பிகம் அ டைனமிக் ரேஞ்ச். நம்ம நியூ டேட்டாவை ஆட் பண்ண pivot table நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த டேட்டா வில் பி அப்பியர் இன் த pivot table. அப்படி இல்லைன்னா நம்ம pivot tableல சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால இருக்கிற டேட்டாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அடுத்து டோட்டல்ஸ்லாம் காமிக்கும்போது அந்த டோட்டல் அப்படியே காமிக்கிறத விட, நம்பராக காமிக்கிறத விட ஒரு பர்சன்டேஜில் காமிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே போல் இருக்கிற எல்லா டேட்டாவையும் முதல்ல ஒரு யூனிக் வேல்யூஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எதுக்கு அப்படின்னா, சில டைப்பிங் எரர்ஸ் இருக்கலாம், இல்லை இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கலாம். அதனால முதல்ல எல்லா யூனிக் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகாமல் இருக்கா அல்லது ரிப்பீட் ஆகிறதுல தப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அதே போல் நியூமரிக்கல் டேட்டா இருக்கும்போது அதை குரூப் பண்ணிக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட் வச்சுருக்கோம், அந்த டேட்டை அப்படியே போடுறதுக்கு பதிலாக மேபி மந்த் வைஸோ இல்லை இயர் வைஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சம்மரைசேஷன் நல்லாயிருக்கும். அதே போல் வேல்யூ ஃபீல்டை நம்ம அங்கே இடத்துல ஃபார்மேட் பண்ணணும். அதாவது நம்ம pivot டேபிளில் போய் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு பதிலாக வேல்யூ ஃபீல்டில் ஃபார்மேட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா pivot டேபிள் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஃபார்மேட்டிங் போயிடும். அதே போல் pivot table சுற்றியும் கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா கிளாரிட்டி இருக்கும். அதே போல் எம்டி செல்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் பர்பஸ்க்காக டேட்டா வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற நம்பரை பிளாங்காக காமிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹைஃபன் போட்டுட்டோம்னா ரீடபிலிட்டி வில் பி இன்க்ரீஸ்ட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாத்தையும் நம்ம எக்ஸல் ஷீட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்மளுடைய pivot table மெனுவையும் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு சேல்ஸ் டேட்டா எக்ஸல் ஷீட் எடுத்துருக்குறோம். நம்ம இதை pivot டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரிலிமினரி ஒர்க் பண்ணணும். என்னென்னா, இது முதல்ல கரெக்டாக ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கரெக்டான ரோ காலத்தில் தான் இருக்குது. அடுத்து நமக்கு இதில் ஏதாவது எம்டி ரோ எம்டி காலம் இருக்காங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு எம்டி ரோ இருக்குது, அந்த ரோவை நம்ம டிலீட் பண்ணணும். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த டேட்டாவை நம்ம டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு 2-3 வே இருக்குது. என்னென்னா, ஏதாவது ஒரு செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு ஹோமில் போய் ஃபார்மேட் ஆஸ் டேபிள், நம்மளுக்கு எந்த ஃபார்மேட் பிடிக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ இது ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, டைனமிக்கலாக நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது இந்த டேபிள் வந்து க்ரோ ஆகிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிவோட் டேபிளில் அந்த டேட்டா அப்டேட் ஆகும். ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அது அப்டேட் ஆகிக்கும். ஸோ அதனால் எப்பவுமே நம்மளுடைய பிவோட் டேபிள் டேட்டாவை டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் நம்ம. அடுத்தது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். சோர்ஸ் டேட்டாவை முதல்ல செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது கேட்டகரியும் ப்ராடக்ட்டும், த ப்ராடக்ட் சோல்டு. அடுத்து எங்கே சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த சிட்டி சொல்லலாம், ரீஜன் சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா எப்போ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆர்டர் டேட். இந்த குவான்டிட்டினா எத்தனை பொருட்கள் விற்றுருக்கோம், யூனிட் ப்ரைஸ் என்ன, டோட்டல் ப்ரைஸ் என்ன. ஸோ முதல்ல இந்த டேட்டாவை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வி ஹாவ் டு செட் அ கோல். கோல்னால் என்ன, நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம எப்படி நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து வேர் திங்ஸ் ஆர் சோல்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்ம சிட்டி எடுத்துக்கலாம், இல்லை ரீஜன் வைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம டோட்டல் ப்ரைஸ் கொண்டு போகலாம், சேல்ஸ் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். நம்ம இல்லை வாட் இஸ் செல்லிங் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேட்டகரி வைஸ் சேல்ஸ் கொண்டு போய்க்கலாம். இல்லை வென் திங்ஸ் ஆர் சோல்ட், ஜனவரியில் என்ன விற்றுருக்கு, பிப்ரவரியில் என்ன விற்றுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் டேட் எடுத்துக்கலாம், குவான்டிட்டி எடுத்துக்கலாம். ஸோ மந்த் வைஸ் என்ன குவான்டிட்டி சேல்ஸ் ஆயிருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல கோல் செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு தென் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன். ஸோ நம்ம இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேட்டாவை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம், நம்ம க்ளீனாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம பிவோட் டேபிளுக்கு போகிறோன்னா இங்கே செல் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போய்க்கிறோம். இங்கே பிவோட் டேபிள் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பிவோட் டேபிள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இது டேபிளாக க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே செலக்டட் டேபிள் ஆர் ரேஞ்சில் சேல்ஸ் டேட்டான்னு வந்திருக்கு. இல்லைன்னா நாம் தான் வந்து அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். இல்லை யூ வாண்ட் அன் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ்னால் நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த டேட்டா வச்சு தான் பிவோட் டேபிள் போட போகிறோம். அடுத்து பிவோட் டேபிள் வந்து புது ஒர்க் ஷீட்டில் வேணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டான்ட்டு. புது ஒர்க் ஷீட் அப்படின்னா ஓகே, அடுத்த ஷீட் ஒன்று அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி அங்கே பிவோட் டேபிள் ரிப்போர்ட் போயிடும். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னா நம்ம லொக்கேஷன் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போதைக்கு நம்ம நியூ ஒர்க் ஷீட்டுக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிவோட் டேபிளுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு லிஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம அடுத்து இதுதான் வந்து லே அவுட். லே அவுட்டில் ஃபுல் ரிப்போர்ட்டுக்கும் ஏதாவது ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத இங்கே கொண்டு வந்துடலாம். காலமில் என்ன வேணும், ரோவில் என்ன வேணும், வேல்யூஸில் என்ன வேணும் அப்படிங்கிறத. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை தூக்கி கொண்டு போய் வேல்யூஸில் போட்டுக்கலாம். வேல்யூஸில் போடும்போது 244. அப்போ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து 244. நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்னா இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ யூ கேன் ஜஸ்ட் பிரிங் ப்ராடக்ட் கொண்டு வரும்போது கவுண்ட் தான் வருது. இப்போ அதுக்கு பதிலாக நான் டோட்டல் ப்ரைஸ் கொண்டு வந்து காமிக்கிறேன். டோட்டல் ப்ரைஸ் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சம் வந்துடுது. இந்த சம்முக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து இந்த ஃபீல்டில் தான் நம்ம ஃபார்மேட் ஃபஸ்ட்டே செட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி வர்றதுக்கு பதிலாக எனக்கு ஃபார்மேட் வேணும், இல்லைன்னா இது வந்து கரன்சி அப்படின்னு போட்டுக்கலாம். கரன்சி பற்றி டெசிமல் பிளேசஸை குறைச்சிக்கிறேன், நான் குறைச்சிட்டு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா அந்த ஃபீல்டுக்கு நம்ம அப்போவே வந்து ஃபார்மேட் செட் பண்ணிக்கலாம். எதர் யூ கேன் செட் இட் ஹியர் ஆர் யூ கேன் செட் இட் ஹியர் ஆல்சோ. ஸோ இங்கே வந்து எத்தனை ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஆக்டிவ் ஃபீல்டு என்ன, அதனுடைய செட்டிங்ஸ் என்ன, அதே போல் பிவோட் டேபிளோட நேம் என்ன அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் ஏதாவது நம்ம டேட்டாவை குரூப் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் நியூ ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணும்போது யூ கேன் ரெஃப்ரெஷ் த பிவோட் டேபிள். ஸோ இந்த டேட்டாவை கிளியர் பண்ணுறது எல்லாமும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ கேட்டகரி நான் இங்கே போட்டிருக்கேன், சம் போட்டிருக்கேன். அதாவது என்னென்ன கேட்டகரி சேல்ஸ் ஆகிருக்கு, அதுக்கு என்னென்ன ப்ரைஸ். இப்போ அதே போல் ப்ராடக்ட் நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். என்னென்ன ப்ராடக்ட்டுக்குள்ளே என்னென்ன கேட்டகரி அப்படின்னு வரும்போது பாரு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி. நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, யூனிக் ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்துருந்தோம்னா கேரட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இங்கே வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம போய் உள்ள டேட்டாவில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம
இப்போ நம்ம ஆர்டர் டேட்டில் நம்ம ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணலாம். அப்போ ஆர்டர் டேட் அப்படிங்கும்போது நம்ம எடுத்து ரோ லேபிள் ஆர்டர் டேட் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் இங்கே கொண்டு போய்க்கலாம், குவான்டிட்டி இங்கே கொண்டு போய்க்கிறேன். அப்போ நம்ம வேல்யூஸ் வரும்போதே குவான்டிட்டி நியூமரிக்குங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக சம் ஆகிடுது. எனக்கு வந்து அதனுடைய கவுண்ட் வேணும் அப்படின்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸில் போய் நான் சம்க்கு பதிலாக கவுண்ட் கொடுத்துட்றேன். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டேட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டேட்டுக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம குரூப் செலெக்ஷனுக்கு போய்க்கலாம். இதில் என்ன வேணும்னா எனக்கு மந்த் அண்ட் இயர் வேணும். எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது என்ன ஆகுனா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர் தனியாக வந்திருக்கு நம்மளுக்கு. அதே போல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2021 என்னென்ன மந்த் வைஸ் இருக்குது, 22 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இயரையே தூக்கிட்டு போய் நான் அந்த இடத்துல ரிப்போர்ட் ஃபில்டரில் கூட போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ரிப்போர்ட் ஃபில்டரில் 21, 22 வருது. நான் 22 செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கலாம். ஸோ இந்த குவான்டிட்டி வச்சுக்கலாம். அடுத்தது எனக்கு ப்ரைஸும் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரைஸும் கூட கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுனா குவான்டிட்டியோட ப்ரைஸும் வந்திருக்கும். நம்மளுக்கு இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்கும்போது நமக்கு தேவையில்லைன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை இதை தூக்கிட்டு நம்ம டோட்டல் ப்ரைஸ் கூட இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மந்த் வைஸ் இந்த ரிப்போர்ட் ஃபில்ட்ரு வந்து இயர் வைஸ் இருக்குது. என்னென்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிறதுக்கு. ப்ராடக்ட் வேண்டாம் எனக்கு வந்து கேட்டகரி வேணும் அப்படின்னா நம்ம கேட்டகரி கொண்டு வந்து காலம் லேபிளில் போட்டுக்கலாம். இப்போ என்னென்ன காலம்ஸுங்கிறது. ஸோ இப்போ அந்த சேம் டேட்டா ரிப்போர்ட் ஃபில்டர் வந்து ப்ராடக்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஃபில்டர் என்ன ப்ராடக்ட்னு வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலமில் வந்து பார்த்திங்கன்னா இயரு, ஆர்டர் டேட்டில் நம்ம மந்த் கொடுத்துருக்குறோம் நம்ம. ஸோ மந்த் வந்துடுது. ஸோ இதுவே நான் ப்ராடக்ட் இங்கே கொண்டு போனேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு 2021 என்னென்ன ப்ராடக்ட்ஸ், 22 என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம முதல்ல வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் இயர் வைஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ இங்கே இயர் இருக்குது. லெஸ் தென் 2021 21, 22 கிரேட்டர் தேன். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வேணும். இப்போ நம்ம 2022னா 22க்கான டேட்டா நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ 22 ஒவ்வொரு ப்ராடக்ட் காலத்தில் ப்ராடக்ட்டு, இது வந்து மந்த். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் போய் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் பாட்டம் 5. ஸோ இதுக்கு நான் வந்து க்ரீன் ஃபில் கொடுக்குறேன். ஸோ எதெல்லாம் ரொம்ப கம்மியாக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் டாப் 5 ப்ராடக்ட்ஸ் ஆர் 10 ப்ராடக்ட்ஸ் இது எனி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூ கேன் அப்ளை. இப்போ நம்ம 22க்கு அப்புறம் நம்ம 21 போகிறோம் அப்படின்னா ஸோ 21லேயும் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளிகபிள் ஆகிடும். ஸோ நம்ம பார்த்தோம்னா பொட்டேட்டோ சிப்ஸ் மட்டும்தான் வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி முதல்ல என்ன ஃபார்மேட் வேணுங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கணும். ரோல் என்ன வேணும், காலத்தில் என்ன வேணும், அதே போல் ரிப்போர்ட் ஃபில்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் பிவோட் டேபிள் கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் கிரியேஷன் ஆஃப் பிவோட் டேபிள் பார்த்துருக்கோம். சில டிப்ஸும் பார்த்துருக்குறோம் நம்ம. அப்புறம் இதில் இருக்கிற மெனு, பிவோட் டேபிளுக்கான மெனு, ஃபீல்டு லிஸ்ட்டு எப்படி பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching.